போட்டித் தேர்வு பயிலும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். பீனிக்ஸ் அகாடமியின் டே 1 பூஸ்டர் டெஸ்ட் சீரிஸுடைய தேர்வு எண் 18க்கான வினாவிடை கலந்துரையாடல் தான் பார்க்க போறோம். தேர்வு எண் 18க்கான பாடத்திட்டம் முதலாவதாக பார்த்துடலாம். தமிழ் 12ஆம் வகுப்பு பழைய மற்றும் புதிய பாட புத்தகத்திலிருந்து 100 வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். அடுத்ததா பொது அறிவியலை பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், அதாவது யூனிட் 8ல இருக்கக்கூடியது. இதற்கான பாடத்திட்டம் என்னன்னு பார்த்தோம்னா தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். அதுக்கடுத்ததா சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம், விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். அடுத்தது விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. அடுத்தது தமிழ்நாட்டினுடைய பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள். எழுந்த வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். இது மட்டும் இல்லாமல் திருக்குறள்ல மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம், அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை மற்றும் மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம். இது மட்டும் இல்லாமல் திருக்குறளும் மாறாத விழுமியங்களும், சமத்துவம், மனிதநேயம் முதலானவை. இதுல இருந்து வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். இது மட்டும் இல்லாமல் சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளுடைய பொருத்தப்பாடு. அடுத்ததா திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள். இதுல இருந்து வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். அடுத்ததா கணிதம் எடுத்துக்கிட்டா நிகழ்தகவு, கணங்களும் பகாடிகளும், அதாவது ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டியில ப்ராபபிலிட்டி, கியூப் அண்ட் டைஸ். இதுல இருந்து வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். நடப்பு நிகழ்வுல பார்த்தோம்னா அதாவது ஏப்ரல் மற்றும் மே 2024ஆம் ஆண்டுக்கான இந்த 2 மாத நடப்பு நிகழ்வுல இருந்து வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். இப்ப தமிழுக்கான வினாவிடை கலந்துரையாடல் தொடரலாம். வினா எண் 1. தமிழ்ல முதலாவது வினா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நூல் ஆசிரியர் கொடுத்திருக்காங்க. இதுல பொருந்தாத இணை எதுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆப்ஷன் சில இருக்கிறது தான் பொருந்தாத இணை. தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அரூர் ராமநாதன் கொடுத்திருக்காங்க. அதான் தவறு. இது யார் எழுதுனா மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிருந்தான். மயிலை சீனி வேங்கடசாமி. இதுதான் அதுல பொருந்தாத இணையா இருக்கு. ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான விடை. இந்த அரூர் ராமநாதன் யாருன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற நூலினுடைய ஆசிரியர். வீரபாண்டிய கட்டபொம்மன் இதனுடைய ஆசிரியர் தான் அரூர் ராமநாதன். நமக்கு சரியான விடை வினாயன் 1க்கு ஆப்ஷன் சி தான். பால் வீதி யார் எழுதுனா அப்துல் ரஹ்மான். அது சரி. 7 பெருவள்ளல்கள் கிவா ஜெகநாதன் எழுதினது. இயேசு காவியம் கண்ணதாசன் எழுதினது. அடுத்தது வினாயன் 2. சேர அரசர்கள் பற்றி அறிய உதவும் கல்வெட்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. சேர அரசர்கள் பற்றி அறிய உதவும் கல்வெட்டு தான் புகழூர் கல்வெட்டு. ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய புகழூர் கல்வெட்டு தான் சேர அரசர்களை பற்றி அறிய உதவுகிறது. இதனுடைய காலம் என்னன்னு பார்த்தோம்னா புகழூர் கல்வெட்டுங்கிறது கரூர் மாவட்டத்தில் தான் இருக்கு. இதனுடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது தான் இந்த கரூர் கல்வெட்டு. இதை கண்டுபிடித்தவர் யாருன்னா இந்த கரூர் கல்வெட்டை ஐராவத மகாதேவன் அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அடுத்ததா ஜம்பை கல்வெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஜம்பை கல்வெட்டு எங்க இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் தான் இருக்கு. கிமு 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இந்த கல்வெட்டினுடைய காலம்ங்கிறது கிமு 1ஆம் நூற்றாண்டு. இந்த ஜம்பை கல்வெட்டுங்கிறது விழுப்புரம் மாவட்டத்தில் தான் உள்ளது. இந்த ஜம்பை கல்வெட்டை கண்டுபிடித்தவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு தொல்லியல் துறையினுடைய மாணவர்களால் ஆய்வு செய்யப்பட்டதான் இது. 1981 கண்டுபிடிச்சிருப்பாங்க. 1981 இதுல கண்டுபிடிச்சிருப்பாங்க இந்த ஜம்பை கல்வெட்டு. தமிழ்நாடு தொல்லியல் துறை மாணவர்களால் ஆய்வு செய்யப்பட்டதான் இந்த ஜம்பை கல்வெட்டு. அடுத்து மாங்குளம் கல்வெட்டுங்கிறது எங்க இருக்குன்னா மதுரையில இருக்கிறது தான் மாங்குளம் கல்வெட்டு. மதுரை அருகே உள்ளது மாங்குளம் கல்வெட்டு, குகை கல்வெட்டு. உத்திரமேரூர் கல்வெட்டுங்கிறது குடவோலை முறை பற்றி கூறக்கூடியது அந்த உத்திரமேரூர் கல்வெட்டு. குடவோலை முதலாம் பரந்தக சோழன் காலத்துல தான் அது குடவோலை முறை பற்றி விளக்குகிறது இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு. நமக்கு சரியான விடை என்னன்னா சேர அரசர்கள் பற்றி அறிய உதவும் கல்வெட்டு தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டில இருக்கிறதா சரியான விடை. புகழூர் கல்வெட்டு. இது கரூர் மாவட்டத்தில் உள்ளது. அடுத்தது வினாயன் 3. சேரன் தம்பி சிலம்பை சேர்த்தும் என்று கூறியவர் யாருன்னு கேக்குறாங்க. சேரன் தம்பி சிலம்பை சேர்த்தம் என்று சொன்னவர் யாருன்னா பாரதியார் தான் சொல்லியிருப்பாரு. சேரன் தம்பி சிலம்பை சேர்த்தம்னா சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் தான் இளங்கோவடிகள். அவரை பத்தி தான் அவர் சொல்றாரு. நமக்கு சரியான விடை ஆப்ஷன் பி தான். சிலப்பதிகாரம் இயற்றியவர் இளங்கோவடிகள். சித்தலை சாத்தனார் யாருன்னா மணிமேகலையினுடைய ஆசிரியர் தான் சித்தலை சாத்தனார். அது மாதிரி ஆப்ஷன் டில கொடுத்திருக்காங்க மாப்போ சிவஞானம். இவர் யாருன்னா சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் தான் இந்த மாப்போ சிவஞானம். அடுத்தது வினாயன் 4. இலக்கண குறிப்பு தருக, அதாவது மலர் அடின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு சரியான இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தோம்னா ஓமை தொகை தான். ஓம உருபுகள் மறைந்து பொருள் தரதுனால இது ஓமை தொகைன்னு சொல்றோம். இங்க என்னன்னா மலர் போன்ற அடின்னு வரணும். மலர் போன்ற அடி, மலர் அடின்னு கொடுத்திருக்காங்க. இந்த போன்றங்க உருபு மறைந்து வந்ததுனால இது ஓமை தொகையா வந்திருக்கு. அதாவது முதல்ல நம்மளுக்கு ஓம உருபுகள் என்னன்னு தெரியணும். ஓம உருபுகள், இந்த ஓம உருபுகள் வெளிப்பட்டிருந்தா அது ஓமை தொடர். இந்த உருபுகள் மறைந்து வந்ததுன்னா அது ஓமை தொகைன்னு சொல்றோம். தொகைனாவே மறைந்து வந்து பொருள் தரது தான் ஓம உருபுகள். பார்ப்போம். போல, போன்ற, போன்று, அன்ன,
இன்ன மான ஒப்ப குறைய அற்று மற்றும் தற்று இதெல்லாம் வெளிப்பட்டிருந்தா ஊமை தொடரா இருக்கும். மறைந்து வந்து பொருள் தந்துச்சுன்னா ஊமை தொகை. அடுத்தது வினா எண் 5. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகை வையகமே என்று திருவள்ளுவரை புகழ்ந்து பாடியவர் யாருன்னு கேக்குறாங்க. பாரதிதாசன் தான் பாடியிருப்பார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகை வையகமே. வையகம்னா இந்த உலகத்தையே புகழ் பெற்றதாக விளக்குகிறாரு பாரதிதாசன் வள்ளுவரை பத்தி. ஆப்ஷன் நமக்கு சி தான் சரியான விடை. இங்க பாரதிதாசனுடைய கூற்று எப்பவுமே பெரும்பாலும் இந்த ஏகாரம் பெற்றுதான் முடியும். அதை வச்சு நம்ம பாரதிதாசன் சொன்னாரா அப்படின்னு கூற்றை கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் சி தான். அடுத்தது வினா எண் 6. சலசவாவி என்பதன் பொருள் யாருன்னு கேட்டிருக்காங்க. சலசவாவி என்பதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா தாமரை தடாகத்தை தான் சலசவாவின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு சரியான விடை. முத்துனா வந்து தரளம்னா முத்துன்னு சொல்லுவாங்க. தரளம் என்பதனுடைய பொருள் தான் முத்து. பணிலம்னா சங்குன்னு சொல்லலாம். பணிலம் என்பதனுடைய பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா சங்கு குறிக்கும். சோலைனா காட்டை குறிக்கக்கூடிய சொல் தான் சோலை. அடுத்து உகிர். உகிர் என்பதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா நகத்தை தான் உகிர்னு சொல்லுவாங்க. நகம்னா உகிர். ஓகே, நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, சலசவாவி என்பதன் பொருள் தான் கேட்டிருக்காங்க. தாமரை தடாகத்தை தான் சலசவாவின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வினா எண் 7. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழிவள கால வகையனானே என்று கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. நன்னூல் தான். பவனிந்தி முனிவரால் எழுதப்பட்டதான் இது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழிவள கால வகையனானே பாடியிருப்பாரு பவனந்தி முனிவர். 13ஆம் நூற்றாண்டை சார்ந்த நூல் தான் இந்த நன்னூல். இது வந்து ஒரு வழிநூல் தான். மூல நூல் வந்து தொல்காப்பியம் தான். இது வழிநூலாக தான் இருக்கு. பவனந்தி முனிவரால் எழுதப்பட்டதான் இந்த நன்னூல். இது ஒரு இலக்கண நூல் தான். அடுத்தது தொல்காப்பியங்கிறது தமிழில் கிடைக்கப்பட்ட முழுமையான இலக்கண நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம் தான். தொல்காப்பியர் என்பவரால் இயற்றப்பட்டதான் இந்த தொல்காப்பியம். இவர் வாழ்ந்த காலம் பார்த்தோன்னா கிமு 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தான் அவரு. தொன்மொழி விளக்கம்ங்கிறது இலக்கண நூல். இது யார் எழுதினதுன்னா வீரமாமுனிவர் எழுதியிருப்பார். வீரமாமுனிவர். புறப்பொருள் வெண்பாமாலை என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா ஐயன் ஆரிதன் என்பவரால் எழுதப்பட்டது. இது 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு நூல் தான். ஐயன் ஆரிதன் இவரால் எழுதப்பட்டது அந்த புறப்பொருள் வெண்பாமாலைங்கிறது. அடுத்தது வினா எண் 8. தமிழ் இமயம் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏழு இருக்கக்கூடிய வா சுப்பமாணிக்கம். இவர் தான் தமிழ் இமயம் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்படுபவர். அது மாதிரி இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற கொள்கையை பறைசாற்றுவதற்காக தமிழ் வழி கல்வி இயக்கம் என்ற அமைப்பை நிறுவி சுற்றுலா மேற்கொண்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னாலும் வா சுப்பமாணிக்கம் தான். நமக்கு சரியான விட ஆப்ஷன் ஏழு தான் இருக்கு. அடுத்தது வினா எண் 9. பண்டை தமிழகத்தில் அரசியல் சமூக வரலாற்றை விளக்கும் அரிய கருத்து கருவூலமாக திகழும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான விடையா புறநானூறு தான். 8 தொகை நூல்கள் ஒன்று தான் இந்த புறநானூறு. புறம் சார்ந்த நூல் இது. புறம் புறப்பாட்டு என்று அழைக்கக்கூடிய ஒரு நூல் தான் இது. புறம் புறப்பாட்டு. புறநானூறு புறம் புறப்பாட்டு என்று அழைக்கலாம். இது வந்து 400 பாடல்களை கொண்டது. 158 புலவர்களால் பாடப்பட்ட ஒரு நூல் தான் இந்த புறநானூறு. இந்த புறநானூறுல அதிகமான பாடல் பாடியவங்க யாருன்னு பார்த்தோம்னா ஔவையார் தான் பாடியிருப்பாங்க. 33 பாடல்கள். நமக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா 9வது வினாக்கு ஆப்ஷன் சி தான். அடுத்தது நற்றினை கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏல. நற்றினைங்கிறது 275 புலவர்களால் பாடப்பட்ட ஒரு நூல் தான் நற்றினை. இதுவும் நற்றினை 400 என்று அழைக்கலாம். அடுத்த அகநானூறுங்கிறது 400 பாடல்களை கொண்டது. அகம் சார்ந்த ஒரு நூல் தான் இது. இது 145 புலவர்களால் பாடப்பட்டிருக்கும் இந்த அகநானூறுங்கிறது. குறுந்தொகைங்கிறது 8 தொகை நூல்கள் மட்டும் தான் குறுந்தொகை. இது 205 புலவர்களால் பாடப்பட்டிருக்கும் 400 பாடல்கள். அடுத்தது வினா எண் 10. பராசக்தி மகாகாவியம் இயற்றியவர் யாருன்னு கேட்கிறாங்க. பராசக்தி மகாகாவியம் என்ற நூலினுடைய ஆசிரியரான கவியோகி சுத்தானந்த பாரதியார். ஆப்ஷன் ஏழு இருக்கிறது தான். கவியோகி சுத்தானந்த பாரதியார் என்பவரால் எழுதப்பட்டதான் இந்த பராசக்தி மகாகாவியம் அப்படிங்கிற நூல். அடுத்தது ஆப்ஷன் பி என்ன கொடுத்திருக்காங்க, புலவர் குழந்தை கொடுத்திருக்காங்க. புலவர் குழந்தை இவர் யாருன்னு பார்த்தோம்னா ராவண காவியம் என்ற நூலின் ஆசிரியர் இவர் தான். ராவண காவியம். ராவண காவியம் என்ற நூலினுடைய ஆசிரியர் புலவர் குழந்தை. இவர் 38 ஆண்டுகள் வந்து ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். 38 ஆண்டுகள் ஆசிரியர் பணி. அடுத்தது கண்ணதாசன். இவர் இயற்றிய நூல்கள் தான் இயேசு காவியம். இயேசு காவியம் எழுதியிருப்பாரு. மாங்கனி என்ற நூலை எழுதியிருப்பாரு. கள்ளக்குடி மாகாவியம் எழுதியிருப்பாரு. கள்ளக்குடி மாகாவியம். இதெல்லாம் கவியரசு கண்ணதாசன் அவர்களால் எழுதப்பட்டதுதான்.
அடுத்தது கவிமணி தேசிக விநாயகனார். இவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர்ல பிறந்திருப்பாரு. இவர் எழுதின நூல் தான் ஆசிய ஜோதி. ஆசிய ஜோதி என்ற நூலை எழுதியிருப்பாரு. மலரும் மாலையும் இந்த நூலை எழுதியிருப்பாரு. மலரும் மாலையும். இது மட்டும் இல்லாமல் கதர் பிறந்த கதை, அடுத்ததான் மருமக்கள் வழி மானியம். இந்த நூலை எழுதணும் இந்த கவிமணி தேசிக விநாயகனார் தான். மருமக்கள் வழி மானியம். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா பராசக்தி மகாகாவியம். ஆப்ஷன் ஏழு இருக்கக்கூடிய கவியோகி சுத்தானந்த பாரதியார் எழுதினதான். அடுத்தது வினாயன் 11. கிபி 1805 முதல் கிபி 1861 ஆண்டு வரை ஆங்கிலத்தில் இருந்த நீதிமன்ற தீர்ப்புகளை முதலில் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து சித்தாந்த சங்கிரகம் என்ற நூலாக வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாயூரம் வேதநாயகம் பள்ளி தான் வெளியிட்டிருப்பாரு. சித்தாந்த சங்கிரகம் என்ற பேர்ல வெளியிட்டிருப்பாரு. நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் தமிழ்ல. தனிநாயகம் அடிகள் யாருன்னா தமிழ் தூதுவர் என்று அழைக்கப்படுவார் தான் இந்த தனிநாயகம் அடிகள். தமிழ் தூதுவர் தனிநாயகம் அடிகள் தான் தமிழ் தூதுவர் என்று அழைக்கப்படுகிறார். பரிதிமார் கலைஞர் இவருடைய இயற்பெயர் என்னன்னா சூரிய நாராயண சாஸ்திரி. இயற்பெயர் பெற்றோர் வைத்த பெயர் தான் இது. இதை தமிழ் பெயரா மாத்தி தான் அவர் வந்து பரிதிமார் கலைஞர் என்ற பெயர் வச்சிருப்பாரு. விகோ சூரிய நாராயண சாஸ்திரிங்கிறது அவங்க பெற்றோர் வச்ச பேரு. மறைமலடிகள் இவர் யாருன்னா தனித்தமிழ் இயக்கம் தொடங்கியவர் தான் மறைமலடிகள். தனித்தமிழ் இயக்கம் தொடங்கியவர் தான் மறைமலையடிகள். இவருடைய பேர் தான் விருதாசலம். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா வினாயன் 11க்கு ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய மாயூரம் வேதநாயக பிள்ளை தான் இந்த சித்தாந்த சங்கிரகம் என்ற நூல். அடுத்தது வினாயன் 12. திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க அமைந்துள்ளதுன்னு பார்த்தோம்னா வேலூர் மாவட்டத்தில் தான் அமைந்துள்ளது இந்த திருவள்ளுவர் பல்கலைக்கழகம். எப்ப தொடங்குறாங்கன்னு பார்த்தோம்னா அக்டோபர் 16, 2002 ஆண்டு தொடங்கப்பட்டதுதான் வேலூர் மாவட்டத்துல திருவள்ளூர் பல்கலைக்கழகம். திருநெல்வேலியில மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் தொடங்கியிருப்பாங்க 1990. மனோன்மணியம் பே சுந்தரனார் பல்கலைக்கழகம். அடுத்ததா மதுரையில காமராஜர் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டிருக்கும் 1966. காமராஜர் பல்கலைக்கழகம். திருச்சியில பாரதிதாசன் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டிருக்கும் 1982. பாரதிதாசன் பல்கலைக்கழகம். ஆயிரத்தி 1982 ஆண்டு தொடங்கப்பட்டதான் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா திருவள்ளூர் பல்கலைக்கழகம் தான். சரியான விடை ஆப்ஷன் சி தான். வேலூர் தான் ஆன்சர். அடுத்தது வினாயன் 13. நீரின் வந்த நிமிர்வரி புறவியும் என கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. நீரின் வந்த நிமிர்வரி புறவியும் சொல்றேன்னா பட்டினப்பாளையில் தான் அந்த வரி இடம்பெற்றிருக்கு. அதாவது புறவினா எதனா குதிரையை குறிக்கும். நீரின் வழியா அந்த குதிரையை இறக்குமதி பண்ணிருப்பாங்க பத்தி அதை பத்தி பட்டினப்பாளையில சொல்லியிருப்பாங்க. இந்த புறவைங்கிறது குதிரையை குறிக்கும். பட்டினப்பாளையம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தான் அதனுடைய ஆசிரியர். கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பெருமானாற்றுப்படை என்ற நூலின் ஆசிரியரும் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தான். இது எத்தனை அடிகளை கொண்டதுன்னா 500 அடிகளை கொண்டதுதான். ஆற்றுப்படை நூல்களே அதிகமான அடிகளை கொண்டது இந்த பெருமானாற்றுப்படை தான். இதனுடைய ஆசிரியரும் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தான். அடுத்தது புறநானூறு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் டில. புறநானூறுங்கிறதுனா 158 புலவர்களால் 400 பாடல் பாடப்பட்டிருக்கும். இதுல அதிகமான பாடல் பாடியவர் யாருன்னா ஔவையார் தான். 33 பாடல் பாடியிருப்பாங்க. அடுத்தது வினாயன் 14. வினாயன் 14 இலக்கண குறிப்பு தரேன்னு கொடுத்துருக்காங்க. வளர் நிலம். இதற்கு சரியான இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தோம்னா வினைத்தொகை தான். வளர் நிலம், வளர்கின்ற நிலம், வளரும் நிலம் முக்காலத்தையும் காட்டுறதால இது வந்து வினைத்தொகைன்னு சொல்றோம். காலம் கறந்த பெயர்ச்சமே வினைத்தொகை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நன்னூலை ஏற்றிய பவானி முகர் தான் சொல்லியிருப்பாரு. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா வளர் நிலம் வந்து வினைத்தொகை. ஆப்ஷன் ஏ தான். அடுத்தது வினாயன் 15. சிறுபான்ற்று காட்டும் பாட்டுடை தலைவரின் இன்றைய நிலப்பகுதி எதை கேட்டிருக்காங்க. சிறுபான்ற்று படையை காட்டும் பாட்டுடை தலைவரின் இன்றைய நிலப்பகுதி எதை குறிக்கணும்னு பார்த்தோம்னா திண்டிவனம். ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய திண்டிவனம் தான். சிறுபான்ற்று படையினுடைய ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனார். நல்லூர் நத்தத்தனார். 269 அடிகளை கொண்டதுதான் சிறுபான்ற்று படை. இதனுடைய பாட்டுடை தலைவனுடைய நிலப்பகுதி தான் கேட்கறாங்க. ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய திண்டிவனம் தான்.
அடுத்தது வினாயன் 16. இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்டிருக்காங்க. காய்நெல். காய்நெல்ங்கிறதுடைய பொருள் என்னன்னா விளைந்த நெல்லை தான் சொல்றாங்க. அது காய்நெல்லுடைய இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தோம்னா வினைத்தொகை தான். காய்கின்ற நெல், காய்க்கும் நெல், காய்ந்த நெல் முக்காலத்தை காட்டுறதால வினைத்தொகைன்னு சொல்றோம். ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு சரியான விடை. இந்த காய்நெல் என்பதனுடைய பொருள் தான் விளைந்த நெல்லை குறிக்கும். விளைந்த நெல் இலக்கண குறிப்புன்னு பார்க்கும்போது வினைத்தொகை தான் நம்மளுக்கு சரியான விடை. வினாயன் ஆப்ஷன் 16 வந்து சி தான். அடுத்தது வினாயன் 17. மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே மனித வாழ்வின் மேன்மைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான திருக்குறள் தான். ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய திருக்குறள் தான் மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே மனித வாழ்வினுடைய மேன்மைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூல். திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது திருக்குறள். ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு சரியான விடை. இந்த திருக்குறானுங்கிறதுனா இஸ்லாமியர்களுடைய புனித நூலாக கருதக்கூடியதான் இந்த திருக்குறானுங்கிறது. விவிலியம்ங்கிறது கிறிஸ்தவர்களுடைய புனித நூலாக கருதக்கூடியதான் விவிலியம். அதாவது பைபிள் சொல்றோம். பைபிள் தான் விவிலியம் தமிழ்ல. ராமாயணம் எழுதினவர்கள் வடமொழியில ராமாயணத்தை எழுதினவர் வால்மீகி எழுதினதான் ராமாயணம். அதை தமிழ்ல கம்பரால் இயற்றப்பட்டதான் கம்பராமாயணம் சொல்றோம். அடுத்தது வினாயன் 18. எட்டு தொகை நூலின் அகம் புறம் அகம்புறம் விகிதம் கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. அகம் சார்ந்த நூல் எத்தனைன்னு பார்த்தோம்னா 5 நூல்கள், புறம் சார்ந்தது 2, அகமா புறமாங்கிறது 1. ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான விடை. அதோட விகிதம் பார்த்தோம்னா 5:2:1. ஆப்ஷன் ஏல இருக்கிறது தான் சரியான விடை. அடுத்து இதுல அகமா புறமாங்க நூல் என்னன்னு பார்த்தோம்னா பரிபாடல் தான். அகம் மற்றும் புறம் சார்ந்த நூலுங்கிறது பரிபாடல் தான். இந்த 10 புறநானூறு இரண்டுமே வந்து புறம் சார்ந்த நூல். மற்ற 5மே வந்து அகம் சார்ந்த நூல் தான் 8 தொகை நூல்கள்ல. அடுத்து வினாயன் 19. மாதவி எத்தனை ஆண்டு வரை ஆடல் கலையை பயின்றாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை ஆண்டுகள் வரைக்கும் ஆடல் கலையை பயின்றிருப்பாங்கன்னா 7 ஆண்டுகள். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 12வது வயதுல ஆடலை அரங்கேற்ற விரும்பியவள் தான் மாதவி. அதாவது கோவலன் கண்ணகி இவங்க 2 பேரும் வந்து கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்தனர். அந்த காலத்துல தான் கோவலன் வந்து மாதவியின் மீது பயப்பட்டதால் அவர் திருமணம் செஞ்சு வாழ்ந்து கொண்டு வந்திருப்பாரு. இதெல்லாம் மாதவியினுடைய ஆடல் கலையை பயின்ற ஆண்டு தான் கேட்டிருக்காங்க. 7 ஆண்டுகள் தான். நம்மளுக்கு சரியான விட ஆப்ஷன் சீல தான் இருக்கு. 12வது வயதில் தான் அரங்கேற்றம் செஞ்சிருப்பாங்க. ஓகே, நம்மளுக்கு அடுத்தது வினாயன் 20. காய்நெல் அறுத்து கவலம் கொளினே மாநிறைவு இல்லதும் பல்நாட்டும் ஆகும் என்று பாடியவர் யாருன்னு கேட்கறாங்க. விஸ்வநாதையர் தான் பாடியிருப்பாரு. புறநானூற்றில் இடம்பெற்றக்கூடிய நூல் தான் அந்த வரி. இந்த வரி எதில் இடம்பெற்றுனா புறநானூறு தான். இவரு அறிவுடை நம்பி என்ற பாண்டிய மன்னனுக்காக அறிவுறுதல் கூறுவதற்காக தான் சொல்லியிருப்பாரு. காய்நெல்னா வந்து விளைந்த நிலை தான் சொல்றாரு. ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான விடை. வினாயன் 21 இலக்கண குறிப்பு தருன்னு கேட்டிருக்காங்க. தடக்கை இதற்கான இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தோம்னா உரிச்சொல் தொடர் தான். தடக்கை என்பதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா நீண்ட கைகள்னு அர்த்தம். தடக்கைனா நீண்ட கைகள் இதனுடைய பொருள். இலக்கண குறிப்புன்னு பார்க்கும்போது உரிச்சொல் தொடர். உரிச்சொல்லுக்கான உருபுகள் முதல்ல பார்த்துருவோம். இந்த உருபுகள் வெளிப்பட்டிருந்தா அது வந்து உரிச்சொல்லுக்கான தொடர்ன்னு சொல்லலாம். உரிச்சொல்லுக்கான உருபுகள் என்னன்னு பார்த்தோம்னா மா, சால, தவ, நனி, உரு, கடி இதெல்லாம் வந்து உரிச்சொல்லுக்கான உருவுகள். இதுல எந்த வார்த்தை வெளிப்பட்டிருந்தாலுமே அது உரிச்சொல்லுக்கான தொடர் தான். நம்ம சரியான விடை வந்து ஆப்ஷன் டி தான். அது அடுத்தது 22 பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. பொறுத்துக்க பார்ப்போம். ஈந்த என்பதனுடைய இலக்கண குறிப்பு பார்த்தோம்னா பெயரெச்சம். அடுத்ததான் வந்து வினையச்சம். நெடுநல்னா பண்புத்தொகை, நெடுமை கூட்டல் நல்னு சொல்றான். அடுத்து விரிகடல்னா முக்காலத்தை காட்டுறதால இது வினைத்தொகைன்னு சொல்றோம். விரிகின்ற கடல், விரியும் கடல், விரிந்த கடல் முக்காலத்தை காட்டுறதால வினைத்தொகைன்னு சொல்றோம். சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் ஏல இருக்கிறது தான். 4, 3, 2, 1 தான் வினாயன் 22க்கான விடை. அடுத்தது வினாயன் 23. 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பாறை கல்வெட்டு எங்குள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாங்குளம் கல்வெட்டு தான். இந்த மாங்குளம் கல்வெட்டுங்கிறது கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு தான். மதுரை அருகே உள்ளதான் இந்த மாங்குளம் கல்வெட்டு. மதுரை மாங்குளம் கல்வெட்டு தான் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஒரு பாறை கல்வெட்டு. அடுத்தது ஆப்ஷன் ஏழு என்ன கொடுக்குறாங்க, அரச்சலூர் கல்வெட்டு. இது வந்து இசை கல்வெட்டு. இந்த அரச்சலூர் கல்வெட்டுங்கிறது ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது வந்து ஒரு இசை கல்வெட்டு. உத்திரமேரூர் கல்வெட்டுங்கிறது குடவோலை முறை பற்றி கூறக்கூடியது அந்த உத்திரமேரூர் கல்வெட்டு. நமக்கு சரியான விடை ஆப்ஷன் டில தான் இருக்கு. வினாயன் 23 மாங்குளம் கல்வெட்டு தான் தமிழ் பிராமி எழுத்துக்கள் குறிக்கப்பட்ட பாறை கல்வெட்டு. அடுத்தது வினாயன் 24. பழகு தமிழ் சொல்லருமை 4 என்னும் பழமொழியில் நாள் என்பது எதை குறிக்குன்னு கேட்டிருக்காங்க. நாலடியார தான் குறிக்கும். இரண்டுங்கிறது என்னன்னா திருக்குறளை குறிக்கும். நாலு இரண்டுனா நாள் என்பது நாலடியும், இரண்டு என்பது 2 அடிகளை கொண்ட திருக்குறளை குறிக்கக்கூடியதான் அது. நமக்கு சரியான விடை ஆப்ஷன் பில தான் இருக்கு.
வினாயன் 24க்கான விடை ஆப்ஷன் பி. அடுத்தது வினாயன் 25. வையகமும் வானகமும் ஆற்றல் எரிது எதற்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது திருக்குறள் தான் கொடுத்திருக்காங்க அந்த வரி. அதாவது செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது அப்படின்னு வள்ளுவர் பாடியிருப்பாரு. அந்த திருக்குறள் தான் அது. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை நம்மளுக்கு. செய்யாமல் செய்த உதவி தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 26. மாதவி மன்னனிடம் இருந்து பெற்ற பரிசு யாருன்னு கேட்டிருக்காங்க. 1008 கழிஞ்சு பொன்மாலையை தான் அவங்க பரிசா பெற்றிருப்பாங்க. ஆடல் கலையை சிறந்த விளங்கியவள் தான் மாதவி. அவங்க மன்னனிடம் இருந்து பெற்ற பரிசு தான் கேட்டிருக்காங்க. பரிசுங்கிறது 1008 கழிஞ்சு பொன்மாலை, இதை பரிசா பெற்றிருப்பாங்க. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 27. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ராமலிங்க அடிகளார், அதாவது வள்ளலாருன்னு சொல்றோம். ராமலிங்க அடிகளார் தான் இந்த வரியை பாடியிருப்பார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். இவர் எங்க பிறந்திருப்பார்னா சிதம்பரம் அருகே இருக்கக்கூடிய மருதூரில் பிறந்தார். வள்ளலார் என்று அழைக்கப்படுபவரும் ராமலிங்க அடிகளார் தான். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் பி தான். அடுத்தது வினாயன் 28. உயர்திணை என்மனார் மக்கட்சுட்டே அக்ரிணை என்மனார் அவர்கள பிறவே என்று கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. தொல்காப்பியம் தான் இதுல இந்த வரியை குறிப்பிடப்பட்டிருக்கும். உயர்திணை என்மனார் மக்கட்சுட்டே அக்ரிணை என்மனார் அவர்கள பிறவே. அதாவது தொல்காப்பியத்துல தொல்காப்பியர் என்ன சொல்லியிருப்பாருன்னா உயர்திணைங்கிறது யாரை குறிக்கணும், மனிதன் தான் உயர்திணை. உயர்திணைங்கிறது மனிதன் மட்டும்தான் உயர்திணை. அக்ரிணைங்கிறது மனிதனை தவிர அனைத்துமே அக்ரிணை தான், உயிரற்றதுன்னு அர்த்தம். அக்ரிணை தான் மனிதனை தவிர, மனிதனை தவிர அனைத்தும் எல்லாமே அக்ரிணை. நமக்கு சரியான விட ஆப்ஷன் சி தான். வினாயன் 28க்கு. தொல்காப்பியர் வாழ்ந்த காலம் என்னன்னு பார்த்தோம்னா கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் தொல்காப்பியர். தொல்காப்பியருடைய காலம். அடுத்தது வினாயன் 29. கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வினாயன் 29 சரியான விட என்ன எச் ஏ கிரிட்டினார் தான். ஹென்றி ஆல்பர்ட் கிரிட்டினார்னு சொல்லுவோம். அதன் சுருக்கம் தான் எச் ஏ கிரிட்டினார் சொல்றோம். இவர் தான் கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர். அடுத்தது ஆப்ஷன் சில என்ன கொடுத்துருக்காங்கன்னா கால்டுவெல் கொடுத்துருக்காங்க. இவர் யாருன்னு பார்த்தோம்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் எழுதியிருப்பாரு 1856. அடுத்து வீரமாமுனிவர், இவர் எழுதின நூல்கள் என்னன்னு பார்த்தோம்னா துண்டுல் விளக்கம்ங்கிறது ஒரு இலக்கண நூல் எழுதியிருப்பாரு. இது மட்டும் இல்லாமல் பரமார்த்த குரு கதை போன்ற நூல்களை எழுதியிருப்பாரு. ஜி போப் பார்த்தோம்னா திருக்குறள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாரு. அடுத்தது வினாயன் 30. உரிய காலத்தில் ஒருவர் செய்த உதவி சிறியதாக இருந்தாலும் அது எதின் அளவை விட மிகப்பெரியதாகும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்னு கேட்டிருக்காங்க. உலகத்தின் அளவை விட. ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியான விடை. உரிய காலத்தில் ஒருவர் செய்த உதவிங்கிறது சின்னதா இருந்தாலும் அது இந்த உலகினுடைய அளவை விட பெரியதாக இருக்கும் அப்படின்றாரு வள்ளுவர். ஆப்ஷன் டி தான் சரியான விடை வினாயன் 30க்கு. அடுத்தது வினாயன் 31ல கீழ்கண்டவற்றில் பொருந்தா இணையை தேர்கன்னு கொடுத்திருக்காங்க. இதுல பொருந்தா இணை எதுன்னு பார்த்தோம்னா வித்தியாரம்பம் கல்வி பயிற்சின்னு கொடுத்திருக்காங்க. கல்வி பயிற்சியில வித்தியாரம்பம்னா கல்வி தொடக்கம். கல்வி தொடக்கம் தான் சரியானது. ஆனா நம்மளுக்கு கல்வி பயிற்சின்னு கொடுக்குறாங்க. இது மட்டும் தான் அதுல பொருந்தாத இணை. ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான விடை. அடுத்தது சீதாள பத்திரம்னா தாழை மடல், அது சரி. உபாத்தியாயர் அப்படிங்கிறது என்னன்னா ஆசிரியரை தான் உபாத்தியாயர்னு சொல்லுவோம். அடுத்து அக்ஷராபியாசங்கிறதுனா எழுத்து பயிற்சி. இதுல வித்யா அபியாசம்ங்கிறதுனால கல்வி பயிற்சி. வித்யா அபியாசம் என்பதனுடைய பொருள் தான் கல்வி பயிற்சி. அடுத்தது வினாயன் 32. கீழ்கண்டவற்றில் சிற்பி பாலசுப்ரமணியம் இயற்றிய நூல்களில் பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. சிற்பி பாலசுப்ரமணியம் இயற்றிய நூல்களில் பொருந்தாததுன்னா கவிதை எனும் மொழி, இது மட்டும் தான் பொருந்தாதது. இந்த பூஜ்யங்களின் சங்கிலி, சூரிய நிழல் மற்றும் ஒளிப்பறவை, இது மூன்றுமே சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களால் இயற்றப்பட்ட நூல் தான். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா வினாயன் 32க்கு ஆப்ஷன் பி தான். அடுத்தது வினாயன் 33. பொறுத்தது கொடுத்திருக்காங்க, பார்ப்போம். புனவன். புனவன் என்பதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா காணவன். புனவன்னா காணவனை குறிக்கும். ஞமலினா நாயை குறிக்கக்கூடிய சொல். வேட்டம் என்பதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா மீன் பிடித்ததான் வேட்டம்னு சொல்றோம். மதர் கையல்னா அழகிய மீன். இது நாளைக்கும் பொறுத்தனா 3, 1, 4, 2 தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான். அடுத்தது வினாயன் 34. கீழ்கண்டவற்றில் எது காலின் மெக்கன்சியின் தொகுப்புகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட நூலகம் கேட்டிருக்காங்க. காலின் மெக்கன்சியின் தொகுப்புகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட நூலகம் கீர்த்திசை சோடிகள் நூலகம் தான். இது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 1869 அப்பதான் இது உருவாக்கியிருப்பாங்க. இப்ப இது எங்க செயல்பட்டு வருதுன்னு பார்த்தோம்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தான் இயங்கி வருகிறது இந்த கீர்த்திசை சோடிகள் நூலகங்கிறது. அடுத்த கன்னிமாரா நூலகம் எப்ப தொடங்கினாங்கன்னு பார்த்தோம்னா 1896 தொடங்கப்பட்டதா கன்னிமாரா நூலகம் எழும்பூரில் அமைந்துள்ளது. ஊவேசா நூலகங்கிறது சென்னையில் அமைந்துள்ளது. 1942ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதான் ஊவேசா நூலகம். ஊவே சாமிநாதர் நூலகம் சொல்லுவோம். அடுத்தது அண்ணா நூற்றாண்டு நூலகம் எப்ப தொடங்கினாங்கன்னா முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்களால் தொடங்கப்பட்டதான் 2010ஆம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நூலகம் கோட்டூர்புரத்தில் அமைந்துள்ளது. இதுலதான் இந்த கீர்த்திசை சோடிகள் இப்ப இயங்கி வருகிறது.
அடுத்தது நம்ம சரியான விடை வினாயன் 34 ஆப்ஷன் பி தான். அடுத்து வினாயன் 35 மனித சமூகத்தின் அடிப்படை அழகு எதுன்னு கேட்டிருக்காங்க. குடும்பம் தான். மனித சமூகத்தின் அடிப்படை அழகுங்கிறது குடும்பத்தை தான் குறிக்கும். ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியான விடை. இலக்கியங்கள்ல குடும்பு என்ற பெயர் தான் இடம்பெற்றிருக்கும். அதாவது அந்த குடும்பம் தான் குடும்பம்னு சொல்றோம். ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியான விடை. அடுத்தது வினாயன் 36 36வது நாள ரச்சனிய யாத்திரகம் எத்தனை பருவங்களை கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. 5 பருவங்களை கொண்டது தான் ரச்சனிய யாத்திரகம். அது என்னென்ன பருவம்னு பார்த்தோம்னா ஆதி பருவம், 2வது பருவம் குமார பருவம், 3வது நிதான பருவம், 4வது ஆரண்ய பருவம், 5வது தான் ரச்சனிய பருவம். மொத்தம் 5 பருவங்களை கொண்டதான் இந்த ரச்சனை யாத்திரகம். இந்த நூல் எப்படின்னு பார்த்தோம்னா ஜான் பன்யன் ஆங்கிலத்தில் எழுதிய பில்கிரிம்ஸ் தி ப்ராக்ரஸ் ஆங்கில நூலினுடைய தழுவலாக எழுதப்பட்டதான் இந்த ரச்சனை யாத்திரகங்கிறது. கிரீட்டினார் எழுதினதான் இது வந்து ஜான் பன்யன் ஆங்கிலத்தில் எழுதிய பில்கிரிம்ஸ் தி ப்ராக்ரஸ். அது ஆங்கில நூலா இருந்திருக்கும். தமிழ மொழிபெயர்த்து எழுதியிருப்பாரு. 5 பருவங்களை கொண்டதான் அந்த நூல். ஆப்ஷன் சி தான் சரியான விடை வினாயன் 36. அடுத்தது வினாயன் 37 பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. நூலாசிரியர் இதை பொறுத்தலாம். அழகிய தமிழ் அழகியல் யார் எழுதுன்னு பார்த்தோம்னா பீசு நடராஜன் தமிழ் அழகியல். அடுத்தது நெல்லூர் அரிசி அகில நேரினத்தான் நெல்லூர் அரிசி. புளிய மரத்தின் நிழல் சுந்தர ராமசாமி அவற்றால் இயற்றப்பட்டதான். சிறைங்கிறது அனுராதா ரமணன். இது 4த்தையும் பொறுத்தணும்னா ஆப்ஷன் ஏல இருக்கிறது தான். 3, 4, 2, 1 தான் நமக்கு சரியான விடை வினாயன் 37. அடுத்தது வினாயன் 38 கிடை என்னும் குறுநாவல் இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கிடை என்பது ஒரு குறுநாவல் தான். இதை இயற்றினவர் தான் கி ராஜநாராயணன் என்பவரால் இயற்றப்பட்டதான். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. கு அழகிரிசாமி இயற்றின நூல் என்னன்னு பார்த்தோம்னா அன்பளிப்பு என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கும். இவர் எழுதின நூல் தான் இந்த கு அழகிரிசாமி எழுதின அன்பளிப்பு 1970. அது மாதிரி சிற்பி பாலசுப்ரமணியன் எழுதின ஒரு கிராமத்து நதி என்ற நூலினுடைய ஆசிரியர் தான் சிற்பி பாலசுப்ரமணியன் எழுதினது. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா வினாயன் 38க்கு கிடை என்னும் குறுநாவல் இயற்றியவர் தான் கேட்டிருக்காங்க. கி ராஜநாராயணன் என்பவரால் இயற்றப்பட்டதான். அடுத்தது வினாயன் 39 கீழ்கண்டவற்றில் பிழையான தொடரை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. கீழே கொடுத்துக்கிற 4 ஸ்டேட்மெண்ட்ல இதுல எது பிழையான தொடர்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சில இருக்கிறது மட்டும் தான் பிழையா இருக்கு. அதாவது காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியதுன்னு கேட்கறாங்க. இந்த காலை வரக்கூடாது. இந்த காலைங்கிறது மாடை குறிக்கக்கூடியது. இந்த காலை தான் வரணும். அப்ப இது மட்டும் தான் தவறா இருக்கு. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது இது மட்டும் தான் தவறு. ஆப்ஷன் சி தான். ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. காளைகளை பூட்டி வயலை விழுந்தாருன்னா மாட்டை தான் சொல்றாங்க. சரிதான். அது மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தன அதுவும் சரிதான். நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கின இதுவும் சரிதான். நம்மளுக்கு பிழையான தொடர் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான். அடுத்து வினாயன் 40 ராமனிடம் மிகுதியான அன்பையும் பக்தியையும் கொண்டவர் யாருன்னு கேட்கறாங்க. ராமனிடம் மிகுதியான அன்பையும் பக்தியும் கொண்டவர் யாருன்னா சவரி தான். ஆப்ஷன் ஏழு இருக்கக்கூடியதான் சவரி. இந்த சவரிங்கிறவர் யாரு பார்த்தோம்னா சீதையை தேடி வரும் ராமனை சுக்ரீவனுடன் நட்பு கொள்ளுமாறு செய்தவள் தான் இந்த சவரிங்கிறவங்க. இது மட்டும் இல்லாமல் காப்பியத்தின் போக்கில் பார்த்தோம்னா இவங்க வந்து ஒரு திருப்பத்தை உருவாக்குபவள் சவரி. அதாவது ராமன் அன்பால் ஆகிய சவரியிடம் தாயிடம் காட்டும் அன்பை காட்டினான் அப்படின்றாங்க. இது வந்து கம்பராமாயணத்துலதான் வரும். இந்த வந்து மிகப்படி சொல்லியிருப்பாங்க. சவரி தான் சரியான விடை நம்மளுக்கு. ராமனிடம் மிகுதியான அன்பையும் பக்தியும் கொண்டவர் யாருன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய சவரி. இதுதான் நம்மளுக்கு சரியான விடை. அடுத்தது வினாயன் 41 41வது வினால சரியான அகரவரிசை தேர்ந்தெடுக்குன்னு கொடுத்திருக்காங்க. இதுல சரியான அகரவரிசை எது இருக்குன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான். இன்பம் திருத்தி பெருக்கி மதிக்கும் இதுதான் சரியான அகரவரிசையில இருக்கு. மொத்தம் மாறி இருக்கும். சரியான விடை வினாயன் 41க்கு ஆப்ஷன் சி தான். அடுத்தது வினாயன் 42 பழந்தமிழரின் நாகரிக செம்மையினை தெல்ல தெளிவாக விளக்கும் ஒப்பற்ற பெருநூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பழந்தமிழரின் நாகரிக செம்மையினை தெல்ல தெளிவாக எடுத்து வைக்கக்கூடிய ஒப்பற்ற பெருநூல் எதுன்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம் தான். தொல்காப்பியரால் ஏற்றப்பட்டதுதான் தொல்காப்பியம். இந்த நூல் தான் பழந்தமிழனுடைய நாகரிக செம்மையினை தெல்ல தெளிவாக எடுத்து வைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவர் வாழ்ந்த காலம் வந்து கிமு 2ஆம் நூற்றாண்டு. தமிழில் முதலாக முழுமையாக கிடைக்கப்பெற்ற ஒரு நூல் எதுன்னு கேட்டாங்கனால தொல்காப்பியம் தான். நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்ட நூல் வந்து தொல்காப்பியம் தான். ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியான விடை. தொல்காப்பியங்கிறது 3 அதிகாரங்களை கொண்டது. 27 இயல்களை கொண்டது அந்த தொல்காப்பியம்ங்கிறது. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 9 இயல்களை கொண்டது அந்த தொல்காப்பியம். இது வந்து ஒரு இலக்கண நூல். அதுக்கு அடுத்தது வினாயன் 43 கீழ்கண்டவற்றில் பொருந்தா இணையை தெரிந்து கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருள் பொருந்தாதுன்னு பார்ப்போம். வினாயன் 43 வாரிதினா 6ன்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் தப்பு. மற்றதெல்லாம் சரியா இருக்கு. பொருந்தாத இணை வாரிதி தான். அப்ப நிர்ணயம்னா உறுதி அது சரி. கண்டகர்னா கொடியவர்கள், வயதுனா திட்டினர் இதெல்லாம் சரியானது தான். நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ தான் பொருந்தாத இணையா இருக்கு. அடுத்தது வினாயன் 44 பிசிராந்தையரின் இயற்பெயர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பிசிராந்தையருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா ஆந்தையார் என்பது அவருடைய இயற்பெயர். பிசிர் என்பது அவருடைய ஊர் பெயர் தான். அடுத்து மூலன் என்பவர் யாருன்னா திருமூலரனுடைய இயற்பெயர் தான் மூலன். திருமூலரனுடைய இயற்பெயர் தான் மூலன். திருமூலர் இயற்றியதான்
திருமந்திரம் 3000 பாடல்களை கொண்டது. திருமூலர் எழுதிய திருமந்திரம். தமிழ் 3000 என்று அழைக்கக்கூடிய நூலும் அந்த திருமூலர் எழுதிய திருமந்திரம் தான். அடுத்து அறிவுடை நம்பிங்கிறது என்னன்னா, பிசிராந்தையர் வந்து பாண்டிய மன்னனுக்காக அறிவுடை நம்பிக்கை தான் அவர் அறிவுரை சொல்லியிருப்பாரு. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா, பிசிராந்தையனுடைய இயற்பெயர் தான் கேட்டுருக்காங்க. ஆந்தையார் என்பதுதான் சரியான விடை. வினாயன் 44க்கு சி. அடுத்தது வினாயன் 45. இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இலக்கியத்தையும் மொழியும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் எதுன்னு பார்த்தோம்னா சரியான விடை தொல்காப்பியம் தான். ஆப்ஷன் பி இருக்கிறது தான் தொல்காப்பியம். இலக்கியத்தையும் மொழியும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல். சரியான விடை வந்து ஆப்ஷன் பி தான். நன்னூல் யார் எழுதினதுன்னா பவானி மொழி எழுதினது. இது வந்து ஒரு வழிநூல். 14ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட ஒரு நூல் தான் இந்த நன்னூல். புறப்பொருள் என்பாமாலை ஐயன் ஆரியதன் அவர்களால் எழுதப்பட்டதான். இதுவும் ஒரு இலக்கண நூல் தான். 9ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. அகத்தியம் என்பது யார் எழுதுனா அகத்தியரால் எழுதப்பட்டது தான். அகத்தியம்ங்கிறது ஒரு இலக்கண நூல். அகத்தியரால் எழுதப்பட்டது. அடுத்தது வினாயன் 46. குகனோடு ஐவர் ஆணும் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவர் ஆணும் ஆணும். இதில் அறுவர் என்பது யாரை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க. அறுவர் என்பது யாரை குறிக்கும் பார்த்தோம்னா சுக்ரீவனை தான் குறிக்கும் அறுவர் என்பது. ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய சுக்ரீவன் தான் சரியான விடை. இல்ல எழுவர் அப்படின்னு சொன்னாங்கன்னா வீடங்கனை குறிக்கும். எழுவர் என்பது யாரை குறிக்கணும்? வீடங்கன். அறுவர்னா வந்து சுக்ரீவன். நம்மளுக்கு ஆப்ஷன் ஏல இருக்கிறதா சரியான விடை. குகன் என்பவர் யாருன்னு பார்த்தோன்னா அந்த கங்கை ஆற்றங்கரையில படகுக்கு செலுத்துபவன் தான் அந்த குகன். லக்கவனுங்கிறது ராவணனுடைய தம்பி. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த பரதனும் அவருடைய தம்பி தான். இங்க அறுவர்ன்றது தான் கேட்டிருக்காங்க. அறுவர் என்பது யாருன்னா சுக்ரீவனை தான் குறிக்கும். அடுத்தது 47. பல்லாவரத்தில் உள்ள பல்லவர் குடைவரை கோயில் யாருடைய ஆட்சி காலத்துன்னு கேட்கறாங்க. சரியான விடை என்னன்னு பார்த்தோம் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் தான். அதாவது முதலாம் மகேந்திரவர்மன் தான் பாறைகளை குடைந்து கோவில்களை கட்டுவதில் வல்லவர். முதலாம் மகேந்திரவர்மன் தான். அதனால்தான் அவர் வந்து விசித்திர சித்தன் என்று அழைக்கப்படுபவர் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் தான். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் தான். இவர் வந்து மத்த விலாசம் என்ற நூலை எழுதியிருப்பாரு. அடுத்தது ஆப்ஷன் ஏழு என்ன கொடுத்திருக்காங்க? முதலாம் நரசிம்மவர்மன் கொடுத்திருக்காங்க. இவர் தான் மாமல்லபுரம் என்ற நகரத்தை உருவாக்கியவர் தான். மாமல்லன் என்றும் அழைக்கப்படுபவரும் முதலாம் நரசிம்மவர்மன் தான். ஆப்ஷன் பி என்ன கொடுத்திருக்காங்கன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன். இவர் தான் வந்து ராஜசிம்மன் என்று அழைக்கப்படுபவர். காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டினவர் இவர் தான். காஞ்சி கைலாசநாதர் ஆலயம் கட்டியவர் இவர் தான். ராஜசிம்மன் என்று அழைக்கப்படுவார். சிம்ம விஷ்ணுங்கிறவர் யாருன்னா உலகின் சிங்கம் என்று அழைக்கப்படுவார் தான். இவர் தான் பிற்கால பல்லவ மரபை தோற்றுவித்தவர். சிம்ம விஷ்ணு தான் உலகின் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர். அடுத்தது வினாயன் 48. பொறுத்துக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது மயிலை பதிகத்தில் காணப்படும் விழாக்கள் இதை பொருத்தணும். அதாவது மாசிங்கிறது எதை குறிக்கணும்? கடலாட்டு விழா தான் மாசி. மயிலை பதிகம்ங்கிறது என்ன? மயிலாப்பூர் தான் சொல்றாங்க. அடுத்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில பாடப்பட்டது அந்த மயிலை பதிகம்ங்கிறது. அடுத்தது மார்கழிங்கிறது எதை குறிக்கணும்? திருவாதிரை விழா தான் மார்கழி மாதம் நடைபெறக்கூடியது. ஐப்பசிங்கிறது ஓண விழா நடைபெறக்கூடியது ஐப்பசி மாதம். கார்த்திகைங்கிறது விளக்கத்திரை விழா. இதை நாளையும் பொறுத்தணும்னா நம்மளுக்கு ஆப்ஷன் சில இருக்கிறது தான் 3, 4, 1, 2 தான் நமக்கு சரியான விடை. வினாயன் 48க்கு. அடுத்தது வினாயன் 49. தமிழரின் கலை நாகரிகம் பண்பாடு முதலானவற்றை உள்ளடக்கிய கருவூலமாக திகழ்வது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரம் தான். தமிழருடைய கலை நாகரிகம் பண்பாடு முதலானவற்றை உள்ளடக்கிய கருவூலமாக திகழ்வது சிலப்பதிகாரம் தான். இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது தான் அந்த சிலப்பதிகாரம். இளங்கோவடிகள் 5001 அடிகளை கொண்டதான் அந்த இளங்கோவடிகளால் இயற்றப்பட்ட சிலப்பதிகாரம். வினாயன் 49க்கு ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 50. நான் கதைகளையும் நவீனங்களையும் எழுதுகிறவன் அல்லன், வரலாற்று ஆராய்ச்சி நூல்களையும் தமிழ் இலக்கிய ஆராய்ச்சி நூல்களையும் எழுதுகிறவன். ஆராய்ச்சி நூல்களை பெரும்பான்மையோர் படிப்பதில்லை, இதை மிகச்சிறுபான்மையோர் படிக்கின்றனர் என்பதை நன்றாக தெரிந்து ஆராய்ச்சி நூல்களை எழுதுகிறேன் என்று வருந்தி கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வினாயன் 50 சரியான விடை என்னன்னா மயிலை சீனிவாசன் தான் அதை சொல்லியிருப்பாரு இந்த கூற்ற. ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியான விடை. வினாயன் 50க்கு. புகழூர் கல்வெட்டு டேஷ் காலத்து இதுன்னு கேட்டிருக்காங்க. வினாயன் 51ல சரியான விடைன்னு பார்த்தோம்னா புகழூர் கல்வெட்டுங்கிறது கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது தான் புகழூர் கல்வெட்டு. கரூர் மாவட்டத்தில் உள்ள புகழூர் கிராமத்தில் தான் அந்த புகழூர் கல்வெட்டு. சேர அரசர்களை பற்றி அறிய உதவக்கூடியது அந்த புகழூர் கல்வெட்டு. சேர அரசர் இதை கண்டுபிடிச்சவர் தான் ஐராவத மகாதேவன் தான் அந்த புகழூர் கல்வெட்டை கண்டுபிடிச்சிருப்பாரு. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு தான். இந்த கிமு 2ஆம் நூற்றாண்டுங்கிறது மாங்குளம் கல்வெட்டினுடைய காலம் தான்
கிமு 2ஆம் நூற்றாண்டு மாங்குளம் கல்வெட்டு. மதுரை அருகே இருக்கக்கூடிய மாங்குளம் கல்வெட்டு தான் கிமு 2ஆம் நூற்றாண்டு. கிமு 3ஆம் நூற்றாண்டு, கிபி 3ஆம் நூற்றாண்டு கொடுத்துருக்காங்க. சங்க காலம் என்பதனுடைய வரையறை தான். சங்க காலம்ங்கிறது எதை சொல்லலாம்னா கிமு 300ல இருந்து கிபி 300, இந்த 600 ஆண்டுகள் தான் சங்க காலம் என்பதை வரையறை. இந்த சங்க காலத்தில் தான் 8 தொகை 10 பாட்டு தோன்றிய நூல்கள் தான் சங்ககால நூல்னு சொல்றோம். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா விநாயகன் 51க்கு ஆப்ஷன் சில இருக்கிறது தான் கிபி 2ஆம் நூற்றாண்டு தான் சரியான விடை, போலூர் கல்வெட்டுங்கிறது. அடுத்தது விநாயகன் 52, கீழ்கண்டவற்றுள் ஆறுமுக நாவலர் அறிந்த மொழிகளில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆறுமுக நாவலருக்கு எந்த மொழி தெரியாதுன்னு பார்த்தோம்னா கன்னடம் மட்டும் தான் தெரியாது. அப்போ ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியான விடை. வடமொழி தெரியும், சமஸ்கிருதம், தமிழ் தெரியும், ஆங்கிலம் தெரியும். நம்மளுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி தான். அதான் அவருக்கு தெரியாத மொழி. அடுத்தது விநாயகன் 53, உரோமபுரி சிப்பாய்கள் பாண்டிய போர்ப்படையில் இடம்பெற்றிருந்தார்கள் என்ற குறிப்பு எந்நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் தான் இடம்பெற்றிருக்கும். உரோமபுரி சிப்பாய்கள்னா ரோமானியர்கள் இருக்கும். ரோமானிய சிப்பாய்கள் பாண்டிய போர்ப்படையில் இடம்பெற்றிருந்தார்கள் என்ற குறிப்புங்கிறது சிலப்பதிகாரத்துல இடம்பெற்றிருக்கு. விநாயகன் 53க்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது விநாயகன் 54, சென்னை இலக்கிய சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. சென்னை இலக்கிய சங்கம் 1812ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கும். ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான விடை. இது மட்டும் இல்லாமல் அதே 1812ஆம் ஆண்டு தான் திருக்குறள் முதலாக பதிப்பிக்கப்பட்டிருக்கும். தஞ்சை ஞானப்பிரகாசம் என்பவரால் பதிப்பிக்கப்பட்டதுதான் 1812. 1856ங்கிறது என்னன்னா திராவிட மொழிகள் ஒப்பெடுக்கணும் என்ற நூலை கால்டுவெல் எழுதியிருப்பாரு. இதுதான் ஆப்ஷன் டி. 1857 கொடுத்திருக்காங்க. சென்னை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு தான் 1857ங்கிறது. இந்த சென்னை பல்கலைக்கழகம்ங்கிறது லண்டன் பல்கலைக்கழக மாதிரியை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்டதுதான் சென்னை பல்கலைக்கழகம். அடுத்தது விநாயகன் 55, மறைமலை அடிகளின் இயற்பெயர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மறைமலை அடிகளினுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா வேதாசலம். ஆப்ஷன் டில இருக்கக்கூடியதுதான். வேதாசலம் தான் அவருடைய இயற்பெயர். ராசகோபாலன், சுரதாவினுடைய இயற்பெயர் தான் ராசகோபாலன். சுரதா இவருடைய இயற்பெயர் ராசகோபாலன். சுஜாதாவினுடைய இயற்பெயர் தான் ரங்கராஜன். சுஜாதா இவருடைய இயற்பெயர் ரங்கராஜன். சுப்புரத்தினம்னா பாரதிதாசனுடைய இயற்பெயர் பாரதிதாசன் தான் சுப்புரத்தினம் அவருடைய இயற்பெயர். இது நமக்கு சரியான விடைய ஆப்ஷன் டி தான். மறைமலையடிகளுடைய இயற்பெயர் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய வேதாசனம். அடுத்தது விநாயகன் 56, துளு மொழியையும் தமிழ் மொழியையும் ஒப்பிட்டு ஆராய்ந்தவர் யாருன்னு கேட்கிறாங்க. துளு மொழியையும் தமிழ் மொழியும் ஒப்பிட்டு ஆராய்ந்தவர் தான் மயிலிசினி வெங்கடசாமி. இவர் எங்க பிறந்தாருன்னா மயிலாப்பூர்ல பிறந்திருப்பாரு. மயிலிசினி வெங்கடசாமிங்கிறது. இது மட்டும் இல்லாமல் இவர் சங்க காலம் தொடங்கி பிற்காலம் வரையில் ஆண்ட சோழர் வரலாற்றை முழுமையாக ஆராய்ந்தவரும் இந்த மயிலிசினி வெங்கடசாமி தான். இவர் 1907ஆம் ஆண்டு பிறந்து 1967 இயற்கை எழுதியிருப்பாரு. இவர் எழுதின பிற நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா பல்லவர் வரலாற்றை பற்றி நூல் எழுதியிருப்பாரு, சோழர் வரலாறு, பெரிய புராண ஆராய்ச்சி நூல் எழுதியிருப்பாரு, தமிழ்நாட்டு வட எல்லை, 10 பாட்டு ஆராய்ச்சி போன்ற நூலுக்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றி பெருமைக்குரியவராக திகழ்ந்தவர் இவர் தான். இவருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டது எப்பவும் பார்த்தோம்னா 2006, 2007ஆம் ஆண்டு தமிழக அரசு இவருடைய நூலை நாட்டுடைமையாக்கியிருப்பாங்க. அடுத்தது விநாயகன் 57, வா சுபமாணிக்கம் அவர்களின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. விநாயகன் 57 சரியான விடை என்னன்னா வா சுபமாணிக்கம் 2006ஆம் ஆண்டு தான் இவருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்க இருப்பாங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது விநாயகன் 58, புறநானூற்றை உவே சாமிநாதர் அச்சில் பதிப்பித்த ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1894ஆம் ஆண்டு தான் அச்சில் பதிப்பிச்சிருப்பாரு. உவே சாமிநாத ஐயர் தான் பதிப்பிச்சிருப்பாரு புறநானூறு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. நன்னூல் பதிப்பிக்கப்பட்டது தான் 1835. அடுத்து 1915ங்கிறது குறுந்தொகை சௌரி பெருமாள் அரங்கனார் என்பதால் பதிப்பிச்சு வெளியிட்டப்பட்டிருக்கும் 1915. அடுத்தது விநாயகன் 59, சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. சிறப்பு பெயர்கள் பொருந்தாததுன்னா வேற்றுமை காப்பியம்னு கொடுக்குறாங்க. இதுதான் பொருந்தாது. வேற்றுமை காப்பியம் இல்ல, சிலப்பதிகாரம் ஒற்றுமை காப்பியம்னு வரணும். ஒற்றுமை காப்பியம் இதான் சரியானது. அப்ப நமக்கு பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான். இது பொதுமை காப்பியம், வரலாற்று காப்பியம், முத்தமிழ் காப்பியம் என்றெல்லாம் அழைக்கக்கூடியதான் சிலப்பதிகாரம்ங்கிறது. நமக்கு சரியான விடைங்கிறது ஆப்ஷன் டி தான். அடுத்தது விநாயகன் 60, கீழ்கண்டவற்றில் பொருந்தா இணையை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்காங்க. பொருந்தா இணையதுன்னு பார்க்கணும். ஃபிக்ஷன்னா புனைவு, அது சரி. மேனுஸ்கிரிப்ட்னா கையெழுத்து பிரதி, அதுவும் சரிதான். பைபிளோகிராஃபினா வாழ்க்கை வரலாறுன்னு கொடுக்குறாங்க, அது மட்டும் தான் தவறு. பயோகிராஃபினா தான் வாழ்க்கை வரலாறுன்னு வரும். சப்ஸ்கிரிப்ஷனா உறுப்பினர் கட்டணம், இதெல்லாம் சரிதான். அப்ப நம்மளுக்கு தவறான இணை, அதாவது பொருந்தாத இணைன்னா ஆப்ஷன் சியில் இருக்கிறது தான். பயோகிராஃபினா தான் வாழ்க்கை வரலாறு. விநாயகன் 61ல கீழ்கண்ட விருதுகளில் சுரதா பெறாத விருது எதுன்னு கேட்டிருக்காங்க. சுரதா பெற்றிராத விருது எதுன்னு பார்த்தோம்னா தாமரை தெரு விருது. இதான் ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய தாமரை தெரு விருது மட்டும்தான் இவர் பெறல. தமிழக அரசு வழங்கக்கூடிய கலைமாமணி விருது பெற்றிருக்காரு, பாரதிதாசன் விருது பெற்றிருக்காரு, தஞ்சை பல்கலைக்கழகத்தினுடைய ராஜராஜன் விருது. இந்த 3 விருதுமே அவங்க பெற்றிருக்காங்க. அவங்க சரியான விட என்னன்னா தாமரை தெரு விருது மட்டும்தான் சுரதா பெறல. இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா சுரதாவினுடைய இயற்பெயர் தான் ராசகோபாலன்.
பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை சுப்புரத்தின தாசன் என பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாரு. சரியான விடை வந்து விநாயகன் 61 நம்மளுக்கு ஆப்ஷன் பி தான். அடுத்து விநாயகன் 62 திருவல்லிக்கேணியில் கிடைக்கப்பெற்ற கல்வெட்டு யார் காலத்தியதுன்னு கேட்டிருக்காங்க. நந்திவர்ம பல்லவன் காலத்தியத்தை அந்த திருவல்லிக்கேணியில் கிடைக்கப்பெற்ற கல்வெட்டுங்கிறது. ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியான விடை, நந்திவர்ம பல்லவன். அடுத்ததான் விநாயகன் 63 கிபி 2ஆம் நூற்றாண்டில் மயிலாப்பூர் பகுதியை மல்லியர்பா என்று குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மல்லியர்பான் யார் சொல்லியிருப்பாங்கன்னா தாளம் என்பவர் வரலாற்று ஆய்வாளர் தான் சொல்லியிருப்பாரு மல்லியர்பாண்டு, கிபி 2ஆம் நூற்றாண்டுல. இந்த ஆப்ஷன் டில கொடுத்திருக்காங்க. ஹீரோடேட்டஸ் இவர் யாருன்னா வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படுவார் தான் ஹீரோடேட்டஸ், வரலாற்றின் தந்தை. மெகஸ்தனிஸ் இவர் யாருன்னு பார்த்தோன்னா இண்டிகா என்ற நூலை எழுதியிருப்பாரு, கிரேக்க நாட்டை சேர்ந்தவர். இண்டிகா என்ற நூலினுடைய ஆசிரியர். அடுத்தது விநாயகன் 64 சமணமும் தமிழும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சமணமும் தமிழும் என்ற நூலின் ஆசிரியர் தான் மயிலசினி வெங்கடசாமி. ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடியதுதான் சரியான விடை. இந்த மயிலசினி வெங்கடசாமி என்பவர் யாருன்னா ஆய்வு நெறிமுறைகளிலும் அணுகுமுறைகளிலும் புதிய சிந்தனைகளை கையாண்டவர். சங்ககாலம் தொடங்கி பிற்காலம் வரையில் ஆண்ட சோழர் வரலாற்றை முழுமையாக ஆராய்ந்தவர் இவர் தான். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் மயிலசினி வெங்கடசாமிங்கிறது. அடுத்தது விநாயகன் 65 65வது பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. அதாவது நூல் ஆசிரியர். இதை பொறுத்தனா பார்ப்போம். நீர்க்குமிழி இதை பொறுத்தனா கே பாலச்சந்தர் தான் நீர்க்குமிழி என்ற நூலின் ஆசிரியர். வெள்ளை இருட்டு இன்குலாப் எழுதினத்தான் வெள்ளை இருட்டு. முள்ளும் மலரும் யார் எழுதினா உமாச்சந்திரன் இவங்க எழுதினத்தான். முச்சந்தி இலக்கியம் எழுதினத்தான் ரா வெங்கடாசலபதி என்பவர் எழுதினத்தான் இந்த முச்சந்தி இலக்கியம். இந்த நாளைக்கும் பொறுத்தனா நமக்கு ஆப்ஷன் டில இருக்கிறதா சரியான விடை, 4, 2, 1, 3. அடுத்தது விநாயகன் 66 பெர்சிவல் பாதிரியார் விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்க்க உதவியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விநாயகன் 66 ஆறுமுக நாவலர் தான் உதவி இருப்பாரு. பெர்சிவல் பாதிரியார் என்பவர் விவிலியத்தை ஆங்கிலத்தில் இருந்திருக்கும், அந்த தமிழை மொழிபெயர்க்க உதவியவர் தான் ஆறுமுக நாவலர். இவர் தான் வசன நடை கைவந்த வள்ளலாருன்னு சொல்றோம். வசன நடை கைவந்த வள்ளலார் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆறுமுக நாவலர் தான். வசன நடை கைவந்த வள்ளலார்னு ஆறுமுக நாவலர் அழைத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா சி.வை. தாமோதரனார் தான் அழைத்திருப்பார். இந்த ஆறுமுக நாவலர் யாருன்னா இலங்கை நாட்டவர் தான் ஆறுமுக நாவலர். அடுத்தது விநாயகன் 67 சங்ககால ஔவையார் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை டேஷ்னு கேட்டிருக்காங்க. சங்க காலத்துல ஔவையார் பாடிய பாடல்கள் எண்ணிக்கை எடுத்தீங்கன்னா 59. இதுல அதிகமா அவங்க எதுல பாடியிருப்பாங்கன்னா புறநானூறுல தான் பாடியிருப்பாங்க. சங்ககால ஔவையார் புறநானூறுல 33 பாடல் பாடியிருப்பாங்க. அடுத்ததா அகநானூறுல 4 பாடல்கள் பாடியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் குறுந்தொகை நூல்ல அவங்க பாடிய பாடல்கள் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தோம்னா 15. நற்றினில 7 நூல்கள் பாடியிருப்பாங்க, 7 பாடல். நற்றினை 7 மொத்தத்தை சேர்த்தோம்னா 59 பாடல் பாடியிருப்பாங்க. அதிகப்படிமா புறநானூறு தான் அதிகமான பாடல் பாடியிருப்பாங்க, 33. நமக்கு சரியான விடை என்னன்னா விநாயகன் 67க்கு ஆப்ஷன் சி தான். சங்ககால ஔவையார் பாடிய பாடல்கள் எண்ணிக்கைங்கிறது 59. அடுத்தது விநாயகன் 68 மின்னேர் தனியாழ் வெண்கதிர் என்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் இவ்வடிகளில் பயின்று வந்துள்ள தொடைநயம்னு கேட்டிருக்காங்க. இதுல பார்த்தோம்னா இந்த தண்ணீர் இல்லாத தமிழ்ங்கிறது கீழே வரணும். இந்த இடத்துல மின்னேர் தண்ணீர் இப்ப எழுதி பார்ப்போம். இதுல பார்த்தோம்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வந்ததால எதுகைன்னு சொல்றோம். அப்ப இது வந்து அடி எதுகை தான் வரும். சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய அடி எதுகை தான் நம்மளுக்கு சரியான விடை. விநாயகன் 68க்கு மின்னேர் தனியாழி வெண்கதிர் என்று தண்ணீர் இல்லாத தமிழ் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய அடி எதுகை. முதல் எழுத்து ஒன்றி வந்தா மோனைன்னு சொல்லுவோம், 2வது எழுத்து ஒன்றி வந்தா எதுகை. நம்மளுக்கு அடி எதுகை தான் இதுல வரும். அடுத்து விநாயகன் 69 பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் சந்தைக்குரிய உற்பத்தி பொருளாக விளங்கியது எதுன்னு கேட்டிருக்காங்க. உப்பு தான். உற்பத்திக்கு எந்த பொருளை பயன்படுத்திருப்பாங்கன்னா உப்பு தான் சரியான விடை, ஆப்ஷன் பி தான். அடுத்தது விநாயகன் 70 யானை புக்கும் நிலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே இவ்வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இவ்வரி எதில் இடம்பெற்றா புறநானூறுல தான் இடம்பெற்றிருக்கும். இதை பாடினவர் யாருன்னா பிசிராந்தையர் என்பவர் தான் பாடியிருப்பாரு. பிசிராந்தையார் பாடிய வரி தான் அது. யானை புக்க நிலம் போல தானும் உண்ணால் உலகமும் கெடுமேன்னு பாடியிருப்பாரு. பாண்டிய மன்னன் அறிவுடை நம்பிக்கை அறிவுரை கூறியிருப்பாரு இந்த பாடல் வரி மூலமாக. நம்மளுக்கு விநாயகன் 70க்கு சரியான விடை ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய புறநானூறு தான். அடுத்தது விநாயகன் 71 நீரின் வந்த நிமிர்வரி புறவியும் இவ்வரியில் புறவி என்பதனுடைய பொருள் யாருன்னு கேட்கறாங்க. புறவிங்கிறது எதை குறிக்குன்னா குதிரையை தான் சொல்லுவாங்க. குதிரை தான் சரியான விடை, ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய குதிரை தான். நீரின் வந்த நிமிர்வரி புறவியும் இது இதனுடைய பொருள் தான் குதிரை தான். அதாவது இறக்குமதி பண்றோம் இல்லையா, நீர் வழியாக குதிரையை இறக்குமதி பண்றது பற்றி தான் விளக்குகிறது இந்த வரிங்கிறது. ஆப்ஷன் டி தான். இந்த வரி எதில் இடம்பெறுனா பட்டினப்பாளையில் இடம்பெறக்கூடிய வரி தான். அடியில் ஒரு உருத்தங்கனால் பாடப்பட்டது தான் பட்டினப்பாளை.
இந்த யானைக்கு இன்னொரு பேர்னா வாரணம் என்றால் யானையை குறிக்கக்கூடிய சொல் தான் வாரணம். ஆணிரைனா மாடுகளை குறிப்பாங்க, மாடுகள் தான் ஆணிரை. முற்காலத்துல ஆணிரை கவர்தல் தான் சண்டை நடைபெற்று இருக்கும். ஆணிரைங்கிறது செல்வமாக கருதப்பட்டது முற்காலத்துல. அடுத்தது வினாயன் 72. தமிழின் முதல் நாவல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழினுடைய முதல் நாவல் எதுனா பிரதாப முதலியார் திருத்தம்லாம் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை என்பவரால் எழுதப்பட்டது. மாயூரம் வேதநாயகம் என்பவரால் எழுதப்பட்டது அந்த பிரதாப முதலியார் சரித்திரம். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 73. கீழ்கண்டவற்றில் திருக்குறளின் அறத்துப்பாலில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அறத்துப்பாலில் பொருந்தாதது எதுனா ஒழிபியல், இதுதான் பொருந்தாதது. பாயிரவியல், இல்லறவியல், துறவியல் இதெல்லாம் வந்து அறத்துப்பாலில் வரக்கூடியதான். மொத்த திருக்குறள் எத்தனை இயல்கள் கொண்டதுன்னா 9 இயல்களை கொண்டதான். இதெல்லாம் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, அறத்துப்பாலில் பொருந்தாதான் கேட்டிருக்காங்க. ஒழிபியல் தான் இதுல பொருந்தாது. அடுத்தது வினாயன் 74. திராவிட சாஸ்திரி என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திராவிட சாஸ்திரி நம்ம யாரை சொல்றோம்னா பரிதிமார் கலைஞர் தான் திராவிட சாஸ்திரின்னு சொல்றோம். பரிதிமார் கலைஞருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா வி.கே. சூரிய நாராயண சாஸ்திரி தான் அவங்க பெற்றோர் வைச்ச பேரு. தமிழ் பெயராக மாற்றிக்கொண்டார் பரிதிமார் கலைஞர் என்ற பெயர்ல. ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியான விடை. இவர் மதுரைக்கு அருகே பிறந்திருப்பாரு, விளாச்சேரி என்ற ஊர்ல. அடுத்தது வினாயன் 75. ஊர் பெயரின் மறு எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. சோழ நாடு, இதனுடைய மறு என்னன்னா சோழ நாடு. சோழ நாடுன்னா சோழ நாட்டை குறிக்கக்கூடியது. ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான விடை வினாயன் 75க்கு. 76வது வினா நெய்தல் திணை பாடல்களை பாடுவதில் வல்லவர் யாருன்னு கேட்கறாங்க. நெய்தல் திணை பாடல்கள் பாடுவதில் வல்லவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சீல இருக்கக்கூடிய அம்மூனார் தான் நெய்தல் திணை பாடுவதில் வல்லவர். ஆப்ஷன் சி தான். கபிலர் யாருன்னா குறிஞ்சி பாடுவதில் வல்லவர் தான் கபிலர். அடுத்தது வினாயன் 77. புளிய மரத்தின் கதை நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. புளிய மரத்தின் கதை என்ற நூலின் ஆசிரியர் தான் சுந்தர ராமசாமி. இவர் எதுனத்தான் சரியான விடை. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. கீவா ஜெகநாதன் யாருன்னா மலையருவி என்ற நூலை எழுதியிருப்பார். மலையருவி என்ற நூலின் ஆசிரியர் தான் கீவா ஜெகநாதன். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, புளிய மரத்தின் கதை தான் கேட்டிருக்காங்க. சுந்தர ராமசாமி தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 78. கீழ்கண்டவற்றில் பொருந்தா இணையை தேர்வு கொடுத்துருக்காங்க. அதாவது கலைச்சொல் அறிவாங்கள பொருந்தாதது எதுன்னு பார்ப்போம். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய சவுண்ட் எஃபெக்ட்னா ஒளி விளைவுன்னு கொடுத்துருக்காங்க. அதான் பொருந்தாது. இந்த ஒளி விளைவு வரக்கூடாது, இந்த ஒளி தான் வரணும். சவுண்டுனா இந்த ஒளி வரணும். சவுண்ட் எஃபெக்ட் வந்து இந்த ஒளி தான் வந்து வெளிச்சத்தை குறிக்கும், இந்த ஒளி தான் வந்து சவுண்டு ஒளியை தான் குறிக்கும். அடுத்ததா ஏன்னா ஜூரிடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதிகார இல்லை, அது சரி. விசானா நுழைவு இசைவு, பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு. பொருந்தாத இணை தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான். அடுத்தது வினாயன் 79. ஒருவருக்கு துன்பம் பலவற்றையும் உண்டாக்கி அவருடைய புகழையும் கெடுப்பதாக வள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருவருடைய புகழை கெடுக்கக்கூடியது வள்ளுவர் குறிப்பிடுறாங்கன்னா சூது. ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய சூது தான் ஒருவருக்கு துன்பம் பலவற்றையும் உண்டாக்கி அவருடைய புகழையுமே கெடுக்கக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார். சரியான விடை வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய சூது தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 80. திருமுறைகளை தொகுத்தவர் யாருன்னு கேட்கறாங்க. 12 திருமுறைகளை தொகுத்தவர், அதாவது திருமுறைகளை தொகுத்தவர் யாரு, நம்பியாண்டார் நம்பி தான். ராஜராஜ சோழனுடைய வேண்டுகோளை கணக்க நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்டதான் திருமுறைகள். மொத்த தமிழ்ல எத்தனை திருமுறைகள் இருக்குன்னா 12 திருமுறைகள். இதை தொகுத்தவர் தான் நம்பியாண்டார் நம்பி. 4000 திவ்ய பிரபந்தம் தொகுத்தவர் தான் நாதமுனிகள். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, திருமுறைகளை தொகுத்தவர் தான் கேட்டிருக்காங்க. நம்பியாண்டார் நம்பி தான். பதுமனார் இவர் யாருன்னு பார்த்தோம்னா இவர் வந்து நாலடியாரை தொகுத்தவர் தான் பதுமனார். நாலடியார் தொகுத்தவர். வினாயன் 80க்கு நமக்கு சரியான விடை எதுனா நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்டதான் திருமுறைகள். அடுத்தது வினாயன் 81. 81வது வினால சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1857ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதான் சென்னை பல்கலைக்கழகம். இந்த சென்னை பல்கலைக்கழகங்கிறது லண்டன் பல்கலைக்கழகத்தை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டதான் அந்த சென்னை பல்கலைக்கழகம். அடுத்து 1835 என்ன கல்லூரி கட்டியிருப்பாங்கன்னா சென்னை கிறிஸ்தவ கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு தான் 1835 சென்னை கிறிஸ்தவ கல்லூரி. அடுத்தது 1914ஆம் ஆண்டு தான் ராணி மேரி கல்லூரி தொடங்கியிருப்பாங்க. பெண்களுக்கான கல்லூரி இது, ராணி மேரி கல்லூரி. 1844ஆம் ஆண்டு சென்னை மாநில கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு தான் சென்னை பிரசிடென்சி கல்லூரின்னு சொல்லுவோம். சென்னை மாநில கல்லூரி 1840 தொடங்கியிருப்பாங்க. சரியான விடை என்னன்னா 1857 தான் சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. அடுத்தது வினாயன் 82. படிமம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. படிமம் என்பதனுடைய பொருள் என்னன்னா ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய காட்சி தான் படிமம்னு சொல்லுவோம். சரியான விடை ஆப்ஷன் டி தான். அடுத்தது வினாயன் 83.
தென்னிந்தியாவின் நுழைவாயில் என்று அழைக்கப்படும் பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. தென்னிந்தியாவினுடைய நுழைவாயில் ஏதாவது சொல்றேன்னா சென்னை தான் தென்னிந்தியாவினுடைய நுழைவாயில். தமிழகத்தினுடைய நுழைவாயில் தூத்துக்குடி. தமிழகத்தின் நுழைவாயில். இந்தியாவினுடைய நுழைவாயில் எதுன்னு பார்த்தோம்னா மும்பை தான் இந்தியாவினுடைய நுழைவாயில். நமக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா தென்னிந்தியாவினுடைய நுழைவாயில் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய சென்னை தான் தென்னிந்தியாவினுடைய நுழைவாயில். அடுத்தது வினா எண் 84. நற்றினை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. நற்றினை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தோம்னா 275 பேர் பாடியிருப்பாங்க. 400 பாடல்களை நற்றினை 400 என்றும் அழைக்கலாம். 275 புலவர்கள் பாடப்பட்டதுதான் நற்றினை. புறநானூறு தான் 158 புலவர்களால் பாடப்பட்டது. புறநானூறு புறம் புறப்பாட்டு என்றும் அழைக்கக்கூடியது. இந்த 145ங்கிறது அகநானூறு. அகநானூறு பாடிய புலவர்களின் எண்ணிக்கை தான் 145. இது நெடுந்தொகை என்றும் அழைக்கலாம். அகநானூறு இதனுடைய அடிவரையறை என்னன்னு பார்த்தோம்னா 13 அடி முதல் 31 அடிக்குள்ளதான் இருக்கும். 205ங்கிறது குறுந்தொகையினுடைய குறுந்தொகையை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை தான் இந்த 205ங்கிறது. குறுந்தொகை 400. நமக்கு சரியான விடை என்னன்னா வினாயன் 84க்கு ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய 275 புலவர்களால் பாடப்பட்டதுதான் இந்த நற்றினை 400 பாடல்கள். அடுத்தது வினாயன் 85. பொறுத்துக்கு கொடுத்திருக்காங்க. நூலாசிரியர். காப்பிய தமிழ் இதை எழுதினவர் யாருன்னு பார்த்தோம்னா காசிராசன் எழுதினதான் காப்பிய தமிழ். அடுத்தது நீர்க்குமிழி கே பாலச்சந்தர் எழுதியிருப்பாரு. முள்ளும் மலரும் எழுதினவர் தான் உமாசந்திரன். மெய்ப்பாடு தமிழண்ணல் என்பவரால் எழுதப்பட்டது. 4த்தையும் பொறுத்தோம்னா ஆப்ஷன் சி தான். 4, 3, 2, 1 தான் நமக்கு சரியான விடை. அடுத்தது வினாயன் 86. முதலில் கருத்து படங்களை தமிழ் இதழ்களில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்கறாங்க. கருத்து படங்களை முதலா இந்தியா என்ற இதழை தான் அறிமுகப்படுத்தியிருப்பாரு சுப்பிரமணிய பாரதியார். இந்தியா இதழ இந்தியா என்ற இதழை தான் வெளியிட்டிருப்பாரு கருத்து படங்களை. ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியான விடை. இந்த சுப்பிரமணிய ஐயர் யாருன்னா இந்து பத்திரிகையினுடைய நிறுவனர் தான் இந்த சுப்பிரமணிய ஐயர். இந்து பத்திரிகை இந்து பத்திரிகையினுடைய நிறுவனர். இந்த இந்து பத்திரிகை எப்ப தொடங்கப்பட்டதுன்னா 1878ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்தது வினாயன் 87. வானம் வசப்படும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்கறாங்க. வானம் வசப்படும் என்ற நூலின் ஆசிரியர் தான் பிரபஞ்சன் என்பவரால் இயற்றப்பட்டது அந்த வானம் வசப்படும். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. வினாயன் 87. அடுத்தது வினாயன் 88. வேர்ச்சொல்லை கண்டறிய கொடுத்திருக்காங்க. வேர்ச்சொல்ல விரித்த இதனுடைய வேர்ச்சொல் என்னன்னு பார்த்தோம்னா விரித்தனா விரி இதான் அதனுடைய வேர்ச்சொல். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இந்த விரித்துங்கிறது என்னன்னா வினை எச்சமா வரும். விரித்துங்கிறது வினை எச்சம். விரித்தல் விரித்தல்ங்கிறது தொழில் பெயரா வரும். தொழில் பெயர். விரித்தங்கிறது பெயரெச்சம். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க வேர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. விரித்தனா விரிதான் வேர்ச்சொல். அதாவது அடிசொல்னு சொல்லுவாங்க. இந்த அடிசொல் எப்படி இருக்குன்னா எப்பவுமே வேர்ச்சொல்ங்கிறது கட்டளை தொடராக தான் இருக்கும். விரி. ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான விடை. அடுத்தது வினாயன் 89. இலக்கண குறிப்பு தருன்னு கொடுத்துருக்காங்க. முத்து முத்தாய். முத்து முத்தாயினுடைய இலக்கண குறிப்பு என்னன்னா அடுக்கு தொடர் தான். இந்த அடுக்கு தொடரை பொறுத்த வரைக்கும் 2 முதல் 4 முறை வரை அடுக்கு வரக்கூடியது அடுக்கு தொடர். அதுவே இந்த அடுக்கு தொடர் வந்து பிரித்தால் பொருள் தரக்கூடியதா இருக்கும். அதனால இது வந்து முத்து முத்தாய். முத்துன்னு பிரிச்சுன்னா பொருள் தரக்கூடியது. அதனாலதான் இது வந்து அடுக்கு தொடர்னு சொல்றோம். ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியான விடை. இரட்டை கிளவின்னு பார்த்தோன்னா பிரிச்சா பொருள் தராது. அதிகபட்சமாக 2 முறை தான் அடிக்க வரும். உதாரணமா பார்த்தோன்னா சட சட பிரிச்சா பொருள் தராது. சட சடங்கிறது இரட்டை கிளவி. அடுத்து வினாயன் 90. முகலாய கட்டடக்கலை, பிரித்தானிய கட்டடக்கலை, இந்திய பாரம்பரிய பாணி ஆகியவற்றை கலந்து உருவாக்கப்பட்ட கட்டிடக்கலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினாயன் 90க்கு சரியான விடைன்னா இந்தோ சாரசனிக் கட்டடக்கலை தான். முகலாய கட்டடக்கலை, பிரித்தானிய கட்டடக்கலை, இந்திய பாரம்பரிய பாணி ஆகியவற்றை கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்டிடக்கலை தான் ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய இந்தோ சாரசனிக் கட்டிடக்கலை. அடுத்தது வினாயன் 91. ஆசியாவில் உருவான முதல் ஐரோப்பிய கல்வி முறையிலான பள்ளி எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடைனா புனித மேரி தேவாலய தர்ம பள்ளி தான். ஆசியாவில் உருவான முதல் ஐரோப்பிய கல்வி முறையிலான பள்ளிங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய புனித மேரி தேவாலய தர்ம பள்ளி. அடுத்தது இந்த பிரசிடென்சி கல்லூரி ஏற்கனவே பார்த்தோம். பிரசிடென்சி கல்லூரிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கும் 1840 தொடங்கியிருப்பாங்க. இந்த ராணிமேரி கல்லூரிங்கிறது முதல் உலக போர் என்ற காலகட்டத்தில் அதாவது 1914 தொடங்கப்பட்டதான் பெண்களுக்கான கல்லூரி இந்த ராணிமேரி கல்லூரிங்கிறது. பச்சையப்பன் கல்லூரிங்கிறது இந்தியரால் தொடங்கப்பட்ட ஒரு பள்ளி தான் பச்சையப்பன் பள்ளிங்கிறது. ஆங்கிலேயர் ஆட்சி செய்யும் போது பச்சையப்பன் கல்லூரி தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்தது வினாயன் 92. சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்கறாங்க. சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் தான் வள்ளலார். ராமலிங்க அடிகளார்னு சொல்றோம். இவர் தான் வள்ளலார் என்றும் அழைக்கப்படுபவர். இவர் தான் சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்திருப்பாரு. இவர் எங்க பிறந்தாருன்னா சிதம்பரம் அருகே இருக்கக்கூடிய மருதூரில் பிறந்திருப்பாரு. மருதூர் என்ற ஊரில் சிற்றூர்ல பிறந்தவர் தான் வள்ளலார். அடுத்தது வினாயன் 93. கீழ்கண்டவற்றை பொறுத்துக்கன்னு கொடுத்திருக்காங்க. இந்த பொருத்தணும்னா மாச்சேர் எது மாச்சேர்னு பார்த்தோம்னா தேமா புளிமா மான் முடியல தேமா புளிமா இது வந்து மாச்சேர்.
காய்ச்சீர் அப்படின்னு பார்த்தோம்னா தே மாங்காய் புளி மாங்காய், காயின் முடித்தால காய்ச்சீர்னு சொல்றோம். விளைச்சீர், விளைச்சீர்ங்கிறது கருவிலம் பூவிலம், இதான் விளைச்சீர்னு சொல்றோம். ஓரசிச்சீர்னா நாள் மலர்னு முடியும். ஓரசிச்சீர், இதை நாலுத்தையும் பொறுத்தணும்னா 4 3 1 2 ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய 4 3 1 2 தான் நமக்கு சரியான விடை. அடுத்தது வினாயன் 94. ஏட்டுச்சுவடியிலிருந்து திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1812ஆம் ஆண்டு தான் அச்சிடப்பட்டிருக்கும். தஞ்சை ஞானப்பிரகாசம் அவர் தான் அச்சிட்டு வெளியிட்டிருப்பாரு. தஞ்சை ஞானப்பிரகாசம். ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான விடை. அடுத்தது வினாயன் 95. வள்ளுவர் எதை பகைவரால் அழிக்க முடியாத பாதுகாப்பு அரணாக குறிப்பிடுகிறாருன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா அறிவுதான். அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழுக்கல் ஆகா அரண். அதான் சொல்றாரு. வள்ளுவர் எதை பகைவரால் அழிக்க முடியாதுன்னா அறிவு தான் சொல்றாரு. பாதுகாப்பு அரணாக குறிப்பிடுவது அறிவு. ஆப்ஷன் பி தான். அடுத்தது வினாயன் 96. கீழ்கண்டவற்றிற்கு வேர்ச்சொல்லை கண்டெழுதுதல் கொடுத்திருக்காங்க. வேர்ச்சொல் பார்த்தா தேடுகிறான் கொடுத்திருக்காங்க. இதுக்கு வேர்ச்சொல் என்னன்னு பார்த்தோம்னா தேடுகிறான்னா தேடு. ஆப்ஷன் டில இருக்கக்கூடியதுதான். தேடியனா பெயரெச்சமா வரும். தேடுதல்னா தேடுதல்ங்கிறது தொழில் பெயர். தேடியதுங்கிறது வினையச்சம். தேடியங்கிறது பெயரெச்சம். நம்ம என்ன கேட்டிருக்காங்க, தேடுகிறானுடைய வேர்ச்சொல் தான் கேட்கிறாங்க. வேர்ச்சொல் வந்து தேடு. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 97. கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது சரியாக அமைஞ்சிருன்னு பார்த்தோம்னா ஒரு மண் தொட்டியில் பூக்கள் மலர்ந்திருக்கின்றன. அதாவது உயிர்மொழி எழுத்துக்கு முன்னாடி ஒரு என்ற வார்த்தையும் உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் என்ற வார்த்தையும் தான் பயன்படுத்தணும். அதன்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு மண் தொட்டியில் பூக்கள் மலர்ந்திருக்கின்றன. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 98. பரிதி என்பதன் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. பரிதினா எதை குறிக்கணும், சூரியனை குறிக்கும். அதனுடைய எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க, சந்திரன் தான். இந்த சூரியன், ஞாயிறு, வெய்யம் இது எல்லாமே பரிதி குறிக்கக்கூடியதான். இதனுடைய எதிர்ச்சொல் எதுன்னு பார்த்தோம்னா சந்திரன் தான். ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியான விடை. அடுத்தது வினாயன் 99. வண்ணாரப்பேட்டை என்பதனுடைய மருவு கேட்டிருக்காங்க. வண்ணாரப்பேட்டை என்பதனுடைய மருவு என்னன்னா வண்ணை தான். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்ததா புதுகை, புதுக்கோட்டை தான் புதுகைன்னு சொல்றோம். புதுக்கோட்டை, புதுக்கோட்டையினுடைய மருவு தான் புதுகை. புதுச்சேரியினுடைய மருவு தான் புதுவை, புதுச்சேரி. மண்ணைனா மன்னார்குடியினுடைய மருவு, மன்னார்குடியை தான் மண்ணைன்னு சொல்றோம். மயிலாடுதுறை வந்து மாயவரம்னு சொல்லுவோம், அதனுடைய மருவு தான் மாயவரம். அடுத்தது வினாயன் 100. விண்ணம் என்பதன் பொருள் யாருன்னு கேட்டிருக்காங்க. விண்ணம் என்பதனுடைய பொருள் தான் சேதம். ஆப்ஷன் பி இருக்கக்கூடியதான். விண்ணம்னா சேதத்தை குறிக்கும். அழகுனா கவின், கவின் என்பதனுடைய பொருள் தான் அழகு. அசும்புனா நிலம், விசும்புனா வானம். வினாயனுக்கு 100க்கு வந்து விண்ணம் தான் கேட்டிருக்காங்க. சேதம் தான் சரியான விடை. ஆப்ஷன் பி தான். தமிழுக்கான 100 வினாக்களுக்கான வினாவிடை கலந்துரை நிறைவுற்றது. அடுத்தது பொது அறிவுக்கான வினாவிடை கலந்துரையாடல் தொடரும். நன்றி, வணக்கம்.